ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி லேடிஸ் ஸ்பெஷல் உளுந்தங்களி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்துட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். தோலோட இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்கிற உளுந்து என்கிட்ட இருந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 கப் வந்துட்டு பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் சத்தாக இருக்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியோ இல்லாட்டி சிகப்பரிசியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் விட்டு ஆற விட்டுறலாம். இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாவுக்கு ஈக்குவலாக கருப்பட்டி ரொம்ப சிறந்தது, இல்லாட்டி வெல்லமோ 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த பதமும் தேவையில்லை. இப்போது இந்த ஆற விட்ட உளுந்தும் அரிசியையும் அரைச்சி ஜலிச்சு கருப்பட்டியை வடிகட்டி இது கூட சேர்த்து எல்லாத்தையும் தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். வேணால் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மிலே வச்சு ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிட்டே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளறி விட்டுட்டே இருக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி களி ஒட்டாமல் வரணும். கையில் பாருங்கள் ஒட்டாமல் வருது. நட்ஸு சேர்த்தா நல்லா இருக்கும்னு நல்லெண்ணெயில் கொஞ்சம் கேஷ்யூ ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறேன். லேடிஸ்க்கு சத்தான இந்த களியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.